மகிமை உண்டாவதாக. இந்த குட்பிரியுடைய நாளிலே நம்ம எல்லாம் கர்த்தர் நாளைக்கு கழிச்சு இருக்கிறார். கர்த்தர் கூட நன்றி. இந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஏசப்பா தியானிக்க எனக்கு கொடுத்திருக்கிறது. சபை ஊழியர் பாஸ்டர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சபை ஊழியர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பேசுவது நான் அல்ல, கர்த்தரை என்று பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். நன்றி. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஏசப்பா சிலுவையில் தொங்கும்போது ரொம்ப சோர்ந்து காணப்பட்டார். அதாவது நமக்காக, நம்ம சந்ததிக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக அவர் சிலுவையிலே பாடுகள் கொடுத்து வைத்தார். ஏசப்பா அவர் நமக்காக அமைக்கணும். அதாவது ஏசப்பா சிலுவையில் மறிக்கும் போது அவர் நிறைய வார்த்தைகள் பேசிக்கிறார். அதாவது 7 வார்த்தை பேசிக்கிறார். அதாவது முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா, பிதாவே இவர்களை மன்னியும். 2ஆம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்குடனே பரதேசில் இருப்பாய். அடுத்து 3ஆம் வார்த்தை பார்த்தீங்கன்னா, அதோ உன் மகன், அதோ உன் தாய். 4ஆம் வார்த்தை பார்த்தீங்கன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். 5ஆம் வார்த்தை, 6ஆம் வார்த்தை சொல்றேன், முடிந்தது. 6ஆம் வார்த்தை. 7ஆம் வார்த்தை, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 7 வார்த்தையில இந்த 5ஆம் வார்த்தை தவிர அது மீதி 6 வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு முழுமை பெற்றதா இருக்கும். எப்படி முழுமை பெற்றதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை பேர் வசனம் இந்த தியானிக்கிறத கேட்டுருப்பீங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னா மன்னியும் முழுமை அடைஞ்சிச்சு. இந்த வார்த்தை முழுமை அடைஞ்சிச்சு. இன்றைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய். 2ஆம் வார்த்தை, பரதேசில் இருப்பாய், அது முடிவடைஞ்சிருச்சு. அதோ உன் மகன், அதோ உன் தாய். காட்டி கொடுத்தாரா, இது உன் மகன், உன் மகன், இது உன் தாய். அவ்வளவுதான், அது முடிவடைஞ்சிருச்சு. அவ்வளவுதான். 4ஆம் வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. அப்போ பிதா ஏசப்பா டைரக்டா கேட்கிறாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏன் கைவிட்டி. ஓகே, அது முடிவடைஞ்சிருச்சு. 6ஆம் வார்த்தை, 5 அப்படி சொல்றேன். 6ஆம் வார்த்தை, முடிந்தது. அதாவது ஒரு எண்டு முடிந்ததுன்னா அதுக்கு மேல இல்ல, முடிந்ததுன்னு அர்த்தம். அப்ப அது முடிவடைஞ்சிருச்சு. 7ஆம் வார்த்தை, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ ஏசப்பா பிதாவிட்ட ஆவி ஒப்படைச்சிட்டாரு. அப்ப அது ஒரு முடிவடைந்ததா இருக்குது. ஆனா தாகமா இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆள் பசியா இருக்காருன்னு வச்சுக்கீங்களேன், பசிய சாப்பிட்டு திருப்தி ஆகிட்டாருன்னா அவர் வயிறு நிறைந்து விட்டது. அப்ப அவர் முழுமையா இருந்துட்டாரு அர்த்தம். ஆனா தாகமா இருக்கிறேன்னா, பசியா இருக்கிறார் அப்படின்னா ஏதாவது யாராவது உணவு கொடுப்பாங்களா எதிர்பார்த்துட்டு இருக்காரு. யாராவது இவங்க கொண்டு வருவாங்களா, அவங்க கொண்டு வருவாங்களா, சப்போஸ் இங்கே உணவு கிடைக்குமா, எப்ப கிடைக்கும், நம்ம எப்ப பசி சரியாகும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட, ஒரு தாகத்தோட அந்த பசியால் உட்கார்ந்துருப்பாங்க மாதிரி ஏசப்பா இந்த 7 வார்த்தையில இந்த 5ஆம் வார்த்தை தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு சிலுவையில ஏசப்பா தொங்கும் போது. இந்த தாகமா இருக்கேன் சொல்றாருன்னா யாரை பார்த்து சொல்றாரு ஏசப்பா? சிலுவையில் மறிக்கும்போது முன்னாடி யார் இருக்கிறாங்க? ஆயிரக்கணக்கான மக்கள், ஏன் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஏசப்பா சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏசப்பா என்ன தாகம் சொன்னாரு? பைபிள் அதே மாதிரி வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் யோவான்ல, அதாவது யோவான் 19:28 மறுபடி வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேதவாக்கியம் வெறும் தாகமாய் இருக்கிறேன் இல்ல, வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ வெறும் தாகத்துக்கும் வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? தாகமா இருக்கிறதுனா டம்ளருக்கு தண்ணி குடிக்கிறது, அது தாகம், வெறும் தாகம், அவ்வளவுதான். ஆனா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமா இருக்கிறதுன்னா, ஏசப்பா சிலுவையில மரிக்கும் தருவாயில ஆப்போசிட்ல நிறைய பேர் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அதுல கிறிஸ்தவர்கள் அறிஞ்சவங்களும் இருப்பாங்க, அறியாதவங்களும் இருப்பாங்க. அதே சமயத்துல பாவிகள் இருப்பாங்க, இன்னும் கர்த்தருடைய வராம இருப்பாங்க, இன்னும் தீ வழியில போயிட்டு இருப்பாங்க. ஏசப்பா அவங்கள பார்த்தா சொல்றாரு, தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் தாகமா இருக்கிறேன்னா, இன்னும் நிறைய பேர் மனம் திரும்ப இருக்காங்க, ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, இன்னும் கர்த்தர் வழியில வராம இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தா ஏசப்பா தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தாகம் இன்னைக்கு உங்களுக்குள்ள யாராவது எத்தனை பேர் இருக்குது? தாகம் யார்கிட்ட இருக்குது அவங்களுக்கு அந்த தாகம்? அப்படிங்க யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுருங்க, அந்த தாகம் இன்னைக்கு யாராவது இருக்குதுங்கிறத நீங்க டிசைட் பண்ணி யோசிச்சு பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசப்பா நீதி உள்ளவர். இப்ப சிலவங்க நினைக்கலாம்,
அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி யாராவது ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம், ஏசப்பா வந்து அதான் கிறிஸ்தவ சரியா அறியாதவங்க, அறிஞ்சவங்க சொல்லல, அறியாதவங்க வந்து சொல்றேன். ஏசப்பா வந்து சிலுவையில் அறிகிறாங்க. ஆனா சிலுவையில யார் அறிகிறாங்க? சும்மா போறவங்க அறிஞ்சிருவாங்களா? தப்பு பண்ணிப்பாரு அப்படின்னு சிலவங்க கிறிஸ்தவ அறியாதவங்க, சரியா முழுமையா தெரியாதவங்க நினைக்கலாம். ஆனா ஏசப்பா நீதி உள்ளவர். அதாவது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிங்க. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு கண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். அப்போ ஏசப்பா நீதி உள்ளவன் என்று கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கையை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கையெழுகிறார் பிலாத்து. உடனே அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இரத்தப்பழி எங்க மேல் வரட்டும், எங்க சந்ததி மேல வரட்டும் சொல்லி இயேசுக்கு வந்து அகைன்ஸ்டா வந்து போராடுறவங்க அவங்க சொல்றாங்க. உடனே வந்து பிலாத்து விடாரு, அப்போ நீங்களே பார்த்துக்க சொல்லி ஏசப்பா வந்து அவங்களோட ஒப்படைச்சர் அப்படி பிலாத்து. உடனே ஏசப்பா அவங்க கூட்டிட்டு போய் சிலுவையில அறைய கூட்டிட்டு போறாங்க. அப்போ எல்லா பேருக்கும் சிலுவையில அறையும் போது மெயினா என்ன கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, முதல்ல புளித்த திராட்சை ரசம், அதுல வந்து வெள்ளை போலம் கலந்து கொடுப்பாங்க. வெள்ளை போலம் எது கலந்து கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, அதாவது ஒருவித மயக்க மாதிரி வரும், ஆனா மயக்க மாட்டாங்க. உடல் வலி தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு கேரா இருக்கும், ஒரு உடல் வலி தெரியாம இருக்கிறதுக்கு. அப்போ வந்து அவங்க எவ்வளவு அடிச்சாலும் அவங்க தாங்குற மாதிரி இருக்கும், ஆனா சீக்கிரம் மறிக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஏசப்பா நிறைய கொடுமைகள் இருந்து அவர் படணும், ஆனா சீக்கிரம் மறிக்க கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தினால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கல்லறை சிலுவையில் அறிவங்க எல்லாருக்கும் அது வந்து கொடுப்பாங்க. அதாவது வெள்ளை போடம் கலந்து குடித்து திராட்சை கொடுப்பாங்க. ஆனா ஏசப்பா தான் வாங்க மறுத்துட்டாரு. ஏன் வாங்க மறுத்தாரு? அதாவது பிராக்டிக்கலா வச்சோம்னா, இப்ப வந்து ஒரு நிறைய பாடுகள் வருது, நிறைய கஷ்டமான வேலை வருது. அப்ப நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி இருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ஆகாரம் சாப்பிட்டா கொஞ்சம் வந்து உடம்படி போகணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது. ஆனா ஏசப்பா வேணாரு. நான் யாருக்காக ஏசப்பா பாடுபடுறாரு? அவருக்காக பாடுபடுறாரா? தம் ஜனங்களுக்காக பாடுபடுறாரு. அவங்களுடைய ஜனங்களுடைய பாடுகளை உண்மையிலேயே நான் என் உடம்புல அந்த வழி தெரியணும் ஏசப்பா வந்து அந்த புளித்த திராட்சரசத்தையும் அந்த விலை போனதையும் வேணாங்கிறாரு. அப்புறம் வந்து ஏசப்பா வந்து ரொம்ப மரண வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. உயிர் போர் தருவாயில ஏசப்பா இருக்கிறாரு, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. அவங்கள பார்த்து ஏசப்பா கேட்கிறாரு, நான் தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஏசப்பா வந்து இவ்வளவு தாகமா இருக்கிறாருன்னா, உங்களையும் என்னை பார்த்து வீசிக்கிறாரு தாகமா இருக்கிறீங்கிறத. அந்த தாகத்தை நீங்க சீக்கிரம் உங்களுக்குள்ள வளர்த்துக்குங்க. அடுத்து பார்த்து ஏசப்பா வந்து ஒரு ஊர்ல அவர் வந்து ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே நடந்து வராரு. அப்போ வந்து ஒரு சமாரியா பெண், நீங்க பயன்படுத்திருப்பீங்க, சமாரியா பெண்ணை வந்து அவங்க சந்திக்கிறாரு, ஏசப்பா சந்திக்கிறாரு. சமாரியா பெண்ணை சந்திக்கும் போது ஏசப்பா அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாப்படி, அதாவது மத்தேயு அதாவது யோவான் 4:8 படிங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஓகே, அதாவது தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்கிறாரு. அப்போ நீங்க நினைக்கலாம், ஏசப்பா வந்து 4-5 ஊர்லாம் வந்து ஊழியம் பண்ணிட்டு அப்படியே அப்போலாம் வண்டி கார் பஸ் எல்லாம் கிடையாது, ஒரு நடவேணும் தான். அப்போ ஏசப்பா வந்து நடந்து வரும்போது நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் இருந்தாலே நமக்கு தாகம் எடுக்கும், உடம்பு சோர்வாயிரும், தண்ணி குடிக்கணும் உடனே நமக்கு வேணும். ஆனா ஏசப்பா வந்து அந்த சமயத்துல வந்து பல ஊர்களுக்கு போயிருக்காரு, நிறைய பேர் பேசியிருக்காரு, எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க போய் தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கும்போது நம்ம நினைப்போம், ஓ அப்ப ஏசப்பா உங்களுக்கு தண்ணி கேட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனா ஏசப்பா அந்த ஸ்திரீ என்ன கேட்க அப்படி தான் சொல்ற அப்படி. உடனே அந்த ஸ்திரீ சொல்ற அப்படி, நீங்க யூதரா இருக்கீங்க, நான் சமாரியனா இருக்கேன், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கலக்க மாட்டோம், எப்படி நீங்க இங்க தண்ணி கேட்கறீங்க அப்படின்னு அந்த ஸ்திரீ கேட்கிற அப்படி. ஏசப்பா சொல்ற, நான் வந்து நீயும் கொடுக்கும் தண்ணீர் மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரோ மறுபடியும் தாகம் எடுக்காது, ஜீவ தண்ணீர் தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஏசப்பா. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பாத்திரமும் இல்லை, தண்ணி கிணத்துல ஆழத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற அப்படி. ஏசப்பா மறுபடியும் சொல்றாரு, நான் ஜீவ தண்ணீர் தருகிறேன்னு சொல்றாரு. அவன் அப்போ அந்த ஸ்திரீ சொல்றாரு, அப்போ அந்த தண்ணி எனக்கும் கொடுங்க
நானும் தண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து அந்த ஸ்திரீ சொல்றா. அப்படி சாரி, ஸ்திரியை பார்த்து ஏசப்பா சொல்றாரு. உடனே அந்த ஸ்திரீ சொல்ற, அப்படி எனக்கு புருஷர் இல்லை அப்படிங்க. அப்படி நீ சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா உனக்கு 5 புருஷர், இப்ப இருக்கிறதும் உன்னுடைய புருஷர் இல்லை சொல்லும்போது அந்த மாதிரி ஒரே ஆச்சரியம். யாரு இது கண்டன உண்மை சொல்றாங்க, உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேசுறாங்க. இந்த அம்மா மறுபடியும் இங்க போறாங்க, அவங்க ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போய் நடந்த ஒருத்தெல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு சொல்லும்போது அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க. ஏசப்பா பாக்குறாங்க, ஏசப்பா பத்தி ஏசப்பா வந்து நிறைய பேசுறாங்க. ஏசப்பாவுக்கு ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா பத்தி எப்ப பிடிச்சி போச்சு, உடனே எங்க ஊருக்கு வாங்க இருக்காங்க. ஏசப்பா அவங்க ஊருக்கு 2 நாள் தங்குறாரு. அப்ப வந்து நிறைய பேசுறாரு, நிறைய பேசி அவங்க ஏசப்பா வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நிறைய பேர் மனம் திரும்புறாங்க. ஏசப்பாவை நிறைய பேர் பற்றி கொண்டாங்க. இதைத்தான் ஏசப்பா தாகத்துக்கு தான் சொன்னார். அந்த பெண் மூலியமா அநேக ஆத்மாக்கள் அவர் வந்து ரட்சிப்புக்குள் வர வைத்தாரு. இதுதான் தாகத்துக்கு தான் சொல்லி ஏசப்பா இந்த ஸ்திரீ மூலியமா அநேக பேரை ரட்சித்தாரு. இப்போ ஏசப்பா வந்து கடல் படைச்சாரு, தண்ணீர் படைச்சாரு, ஆறுகுளம் படைச்சாரு, எல்லாத்தையும் படைச்சாரு. அவருக்கு இந்த தண்ணி தாகம் எடுக்கும், ஏன் கண்மலையே பிறந்தாரு. அப்போ இவ்வளவு தண்ணி படைச்சிட்டு அவருக்கு தாகம் எடுக்குமா? கட்டாயம். ஒரு பக்தன், அதாவது ஜீசஸ் பக்தன் ஒரு பாடியிருக்காரு ஒரு பாட்டை, அதுல ஒரு 4 வரி பாடுறேன். அந்த பாட்டுலயே வந்து இந்த அதாவது தாகமா இருக்க வார்த்தை நிறைய வரும். 2 வார்த்தையை பாடிட்டு மறுபடியும் நம்ம வந்து தியானத்துல போலாம். வியப்பூட்டும் விந்தை அல்லவா தண்ணீருக்கு தாகம் என்பது, வியப்பூட்டும் விந்தை அல்லவா தண்ணீருக்கு தாகம் என்பது, தேகத்தின் தாகம் அல்ல ஆன்மீக தாகம் அது, தேகத்தின் தாகம் அல்ல ஆன்மீக தாகம் அது, வியப்பூட்டும் விந்தை அல்லவா தண்ணீருக்கு தாகம் என்பது, சமுத்திரங்கள் நீர்நிலைகள் ஆறுகுளம் படைத்தவர் தாகம் அடைந்திடுவாரோ, சமுத்திரங்கள் நீர்நிலைகள் ஆறுகுளம் படைத்தவர் தாகம் அடைந்திடுவாரோ, இஸ்ரவேலி தாகம் நீக்க கண்மலையை பிளந்தவர் தாகம் அடைந்திடுவாரோ, தாகம் அடைந்திடுவாரோ, போட்டும் சிந்தை அல்லவா தண்ணீருக்கு தாகம் என்பது, இயேசுவின் தாகம் மனு மக்கள் யாவும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதே, இயேசுவின் தாகம் மனு மக்கள் யாவும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவராய் நாளும் சேவை செய்ய வேண்டும் என்பதே, சேவை செய்ய வேண்டும் என்பதே, வியப்பூட்டும் விந்தை அல்லவா தண்ணீருக்கு தாகம் என்பது, வியப்பூட்டும் விந்தை அல்லவா தண்ணீருக்கு தாகம் என்பது, இங்கும் அங்கும் ஓடி அமைதியை தேடி சோர்ந்து போன மாந்தருக்கெல்லாம், இங்கும் அங்கும் ஓடி அமைதியை தேடி சோர்ந்து போன மாந்தருக்கெல்லாம், இயேசுதானே நிம்மதி அவரை வாழ சம்மதி, நடத்தி செல்வாரே உலகை நோக்கி நடத்தி செல்வாரே, வியப்பூட்டும் விந்தை அல்லவா தண்ணீருக்கு தாகம் என்பது, தேகத்தின் தாகம் அல்ல ஆன்மீக தாகம் அது, தேகத்தின் தாகம் அல்ல ஆன்மீக தாகம் அது,
அப்போ இயேசப்பா எவ்வளவு அழகா தாகமா இந்த பக்தன் வந்து இயேசப்பா பாட்ட வந்து எழுதியிருக்க அப்படி பாடியிருக்காங்க. உண்மையிலே வந்து பெரிய விஷயம். இந்த அளவுக்கு உள்வாங்கி பாடியிருக்காருன்னா அவர் தாகத்தை இந்த அளவுக்கு தியானிச்சிருப்பாரு. இந்த பாட்டு மூலியமா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு தாகம் இருக்குது. இயேசப்பா வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஆத்ம தாகம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்து 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். நானா பரம்பரையா கிறிஸ்டின் தான், நானா 20 வருஷமா கிறிஸ்டின் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறது அர்த்தம் இல்ல. இத்தனை வருஷமா இருக்கீங்க, எத்தனை ஆத்மாக்கள் நீங்க ஆலயத்தை கூட்டு வந்துருக்கீங்க, உங்களை நீங்களே கேள்விட்டு இருக்கீங்க. இதுதான் ஆத்மதாகம். கிறிஸ்டின் கிறிஸ்தவா இருக்கிறது பொருட்டு இல்ல, எத்தனை ஆண்டு காலமா இருக்கிறது பொருட்டு கிடையாது. எத்தனை ஆத்மாக்களை புதிய ஆத்மாக்களை நீங்க வந்து ஆலயத்தை கொண்டு வந்துருக்கீங்க, அதுதான் இயேசப்பா கூட எதிர்பார்க்கிறாரு. ஆனா நிறைய பேருக்கு ஆத்மா பாரம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்றேங்க, நிறைய பேருக்கு ஆத்மா பாரம் இருக்கு. ஆனா வெவ்வேறு மாதிரி இருக்குது. எந்தெந்த மாதிரி பாருங்கன்னா, ஆண்கள் பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க, நான் சரியா நினைப்பாங்க, நான் நல்லா சம்பளம் உழைக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெண்கள் நினைப்பாங்க, வீட்டுக்காரர் அப்படி சம்பளத்தை யாருக்கு அப்படியே கொடுக்காம அப்படியே கொடுக்கணும், நம்ம பட்டு கொடுக்கணும், நல்லா ஜாலியாக வாங்கி நல்லா ஏற்ற வீட்டுக்காரி வந்து வாங்கினோட 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்து நம்ம வாங்கணும் சொல்லி பெண்களுக்கு ஒரு தாகம் போயிருக்கு. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு சில ஆள் சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் உங்களுக்கு நீங்க புண்ணுதான் வச்சுக்க வேண்டாம், அந்த மாதிரி தாகம் இருக்குது. சில பெண்களுக்கு நைட் 8 மணி ஆச்சுன்னா போதும், அடே நேற்று சூப்பர் சீன் போயிட்டு இருந்துச்சு, டக்கு இன்னைக்கு உடனே பாருங்கப்பா அப்படின்னு சீரியல் மாதிரி உட்காந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு கரண்ட் வேறு போயிடுச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அப்படின்னு இப்ப ஒரு அதுவும் தாகமா இருக்கும். ஆனா இயேசப்பா என்ன சொன்னாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நம்ம வெவ்வேறு தாகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசப்பா தாகமாயிருக்குன்னு சொன்னது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாயிருக்குன்னு சொன்னாரு. இயேசப்பா அந்த பிடித்த திராட்சை ரசத்தையும் அந்த வெள்ளை கோணம் கலந்த இந்த பிடித்த காடியா இந்த திராட்சை ரசத்தை வாங்க மறுத்தாரு. ஆனா கசப்பு காடியே வாங்கினாரு. யோசிச்சு பாத்தீங்களா நீங்க எல்லாரும்? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, எது உடம்புக்கு அப்போதைக்கு தேவையோ அது வேணான்ட்டாரு. ஆனா மறிக்கும் தருவாயில கசப்பு காடி வாங்கினாரு. ஏன் கசப்பு காடி வாங்கினாருன்னா, உங்களுள்ள இருக்கு கசப்பு வெளியேறட்டும், கசப்பு அவர் எடுத்துட்டாரு, கசப்பு உங்களிடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லத்தக்கதாக இயேசப்பா கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள கசப்பு கசப்பு இருக்கலாம், கணவன் மனைவி கசப்பு இருக்கலாம், உறவினர்களுக்கு கசப்பு இருக்கலாம், நண்பர்களுக்கு கசப்பு இருக்கலாம், உங்களை செய்யற பிசினஸ் ஓனருக்கு உங்களுக்கு ஒரு கசப்பு இருக்கலாம். இந்த கசப்பு ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது கணவன் மனைவி கசப்பு எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளா இப்போ அவங்க புதுசாக கல்யாணம் ஆகியிருப்பாங்க, நடந்து போயிட்டு இருப்பாங்க, மனைவியை வந்து கையை பிடிச்சி கொண்டு போவாங்க. ஏன்னா வந்து கீழே வந்து ரொம்ப அக்கறையாக கொண்டு போவாங்க. அப்போ ஒரு கல் தடுத்துரும், உடனே அந்த கல் திட்டுவாங்க, என் மனைவி போகிற இடத்துல அந்த கல் இருக்கணும் அப்படின்னு. கல்யாணம் முடிச்ச 2-3 மாசத்துல அந்த கல் திட்டுவாங்க. அதே 5 வருஷம் கழிச்சு அதே வீட்டில் போவோம், அதே மனைவி அதே கல் தான், அதே மனைவி தடுக்கும். உடனே அவங்க சொல்லுவாங்க, உனக்கு கண்ணு உனக்கு எங்க இருக்கு, உனக்கு உடனே இருக்குது, கண்ணு பின்னாடி இருக்கு, உனக்கு பார்த்து நடக்க முடியாது அப்படின்னா. அப்போ அந்த அன்பு போச்சு, இப்போ லைட்டா கசப்பு வந்துருச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்க நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, உங்க நண்பர் இருப்பாங்க. அந்த நண்பர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நண்பர் பேசிட்டு இருக்கா, அப்படி என்னப்பா நல்லா அப்படின்னு பேசிட்டு ஜாலி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் கலந்து போயிடுவாரு. அப்போ இவரோட நண்பர் இன்னொரு அடுத்தவர் வருவாரு, என்னப்பா ரொம்ப நேரம் பேசிட்டு என்ன விஷயம், எனக்குப்பா சும்மா படம் தெரிஞ்சேன் அனுப்பிச்சு விட்டேன், தொடர்ந்து பேசிட்டே இருக்காப்பா அப்படின்னு. அப்பா இவனை அந்த ஃப்ரெண்டை பத்தி இவனை சொல்றது, இந்த ஃப்ரெண்டு 10 நிமிஷம் பேசிட்டு மறுபடியும் அப்படியே அடுத்த ஃப்ரெண்டு வர, அப்படி அடுத்த ஃப்ரெண்டையும் இதே தான். இப்ப யாருப்பா பேசினா அவனுக்கு என்னப்பா வெட்டி வேலை தேவையில்லாத பேசிட்டு இருப்பாப்பா. அப்போ எந்த ஒரு நண்பர்த்தையும் ஒரு சில ஆட்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க, எல்லாத்தையும் சொல்றேன், ஒரு சில ஆட்கள் ஒரு கசப்போட தான் இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நம்ம சொந்த பந்தம் நிறைய இருக்கும், இதுன்னு சொல்லலாம். ஒண்ணுக்குமே புரோஜனம் சொல்லுவாங்களா எக்ஸாம்பிள், உப்புக்களும் புரோஜனம் மேட்டர்லாம் வைங்க, இத்தனை பெருசா பேசிட்டு சாதாரணமா இருக்கும், பத்திரிகையில பேர் இருக்காது, விடுபட்டுருக்கோம். அது வந்து அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க, அது பிரிண்ட் அடிக்கிற அச்சகம் கூட மிஸ் பண்ணிருக்கலாம். நம்ம அதை ஒரு காரணமாக காட்டி என் பேர் போடலா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு இன்னும் பரம்பரையா பேசாம இருப்பாங்க அவங்க. அதாவது அச்சகம் பண்ண மிஸ்டேக்க அவங்க சந்ததியே பேசாம பாட்டுருப்பாங்க. அப்போ இது ஒரு மனக்கசப்பு. அப்ப கிறிஸ்தவன் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த கசப்பை எடுத்து நம்ம வெளியே போடணும். வெளியே போட்டாதான் நீங்க உண்மையான கிறிஸ்தவர்கள். அப்போ நீங்க அந்த கசப்பெடுத்து வெளியே போடும்போது என்ன கிடைக்குது,
ஜீவ ஊற்று உங்க இதயத்துல கிடைக்குது. இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, கெஸ்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ ரொம்ப தெரியாதவங்களோ வர்றாங்க, உங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? சாப்பிட போட்டு வருவீங்களா? முதல்ல என்ன செய்வீங்க? முதல்ல தண்ணி எடுத்து கொடுப்பீங்க. அப்போ சாதாரண ஒரு முன்னப்பட்ட தெரியாதவங்களுக்கு நம்மளே சாதாரண மனிதர் நம்மள சாதாரண அந்த அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் விஐபி தானே, அதெல்லாம் அதுக்கு சொல்லுவாங்கல்ல. நான் சொல்றது ஏசப்பா முன்னாடி நம்ம சாதாரண மனிதர்கள். அதப்போ சாதாரண மனிதர் நம்மளே வந்து தாகத்துக்கு வந்து அவங்க வந்தவங்க வந்து களைப்பா வந்திருப்பாங்க, ஒரு ரொம்ப தூரம் வந்து போய் வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து டக்குன்னு தண்ணி கொடுக்கலாம் சொல்லி தாகம் கொடுத்தாங்க. அப்போ ஏசப்பா வந்து நம்மளே தாகத்துக்கு தண்ணி கொடுக்கும் போது ஏசப்பா ஜீவ தண்ணி தராரு. பாட்டில்ல குடத்துல இருக்கக்கூடிய தண்ணி கிடையாது, ஜீவ தண்ணி தராரு. அப்போ நீங்க ஒரு லிட்டர் கேன் தண்ணி வாங்கணும்னா எவ்வளவு? 1 லிட்டர் கேன் தண்ணி எவ்வளவு? 20 ரூபா. 1 லிட்டர் 20 ரூபா. அது இப்ப குடிக்கலாம், ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் தாகம் எடுக்கும். 20 ரூபா கடைக்கு கொடுத்து வாங்கினது மறுபடியும் தாகம் எடுக்குது. 40 ரூபா கொடுத்தாலும் பெரிய கேன் 40 ரூபா கேன் வாங்கி 20 லிட்டர் கேன் வாங்கி குடிச்சாலும் கேன் தீர குடிச்சே கொண்டிதான் தாகம் வருஷம் பூரா எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ஜீவ தண்ணி தான் வேணும், பாட்டில் தண்ணி கிடையாது. பாட்டில் தண்ணி நிரந்தரம் கிடையாது. உலகத்துல வாழும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாட்டில் தண்ணி வரல போனா ஜீவ தண்ணி ஏசப்பா கேட்பாரு. அப்போ நீங்க இப்பவே ஜீவ தண்ணி வரணும்னா ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் பண்ணணும். ஏன்னா ஜீவ தண்ணீர் இல்லை அப்படின்னா, அதாவது ஜீவ ஊற்று உங்க உள்ள இல்ல, ஆத்மதானம் இல்லை அப்படின்னா, எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. என்ன அவங்க நான் சொல்லுங்க, பைபிள் போட்டுருக்கீங்க. ஒருத்தருக்கு ஆத்ம தாகம் ஜீவ ஊற்று இல்லையோ என்ன ஆகுங்கிறத பைபிள் போட்டிருக்கு. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அதாவது ஏசப்பா விட்டு நீங்க அங்கிருந்து போயிட்டீங்க, என்னன்னா பேர் எழுதப்படுது ஜீவ புஸ்தகங்கள் கிடையாதுங்க, புழுதியில் தரையில புழுதியில் பேர் எழுதப்படும். அப்போ ஒரு பேரை வந்து நீங்க ஒரு போர்டுல எழுதுறீங்க, அந்த போர்டு பெயிண்ட் பேடாகிறதையும், அதாவது வெயில் அடிச்சு மழை பெய்ஞ்சு பேடாகிறதுக்கே அந்த பேர் இருக்கும். செவுத்துல எழுதுறீங்க, வெயில் படாம வீட்டுக்கு கூட எழுதிங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த பேரு எது வரைக்கும் இருக்கும்? அடுத்த டைம் பெயிண்ட் அடி தண்ணியும் அந்த பேர் இருக்கும், அவ்வளவுதான். எல்லாம் தற்காலிகம் தான். ஆனா அதுக்கே தற்காலிகம் போது புழுதி எழுதப்பட எவ்வளவு இருக்கும்? 5 நிமிஷம் 2 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான். ஒரு புழுதியில் எழுதிட்டீங்க, அடுத்த காத்தடிக்கும் போது அந்த பேரு மறைக்கப்படும். அப்போ கர்த்தர் எப்படி உணர்ந்துறாரு பாருங்க. அதாவது உங்களிடம் ஆத்ம தாகம் இல்லை, ஜீவ ஊற்று இல்லை என்றால் உங்கள் பேர் பொழுதியில் எழுதப்படும். ஆகையால் கர்த்தருக்கு பயந்து ஆத்ம தாகத்த பாரத்தோடு ஜீவ ஊற்றோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பைபிள் சொல்லுகிறது. அப்போ அவரு பாட்டு தண்ணி நான் முதல்ல சொல்லிட்டேன், பாட்டில் தண்ணி 20 ரூபா சொல்லிட்டேன், கேன் தண்ணி 20 லிட்டர் 40 ரூபா சொல்லிட்டேன். அப்போ சாதாரண தண்ணியே 20 ரூபா. அப்போ ஜீவ தண்ணி ஒரு லட்சம் இருக்கும், 1000 இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அதுல வந்து ஏசாயா 55:1 என்ன சொல்லிக்கிறாங்க படிங்க. ஒருத்தர் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். காசு ஏசப்பா கேட்கல, பைபிள் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். எப்படி பாருங்க, இந்த மாதிரி கடவுள் யாருக்கும் கிடைப்பாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சும்மா ஒரு லிப்ட் கடை கூட அது வந்து அடுத்தது எதிர்பார்த்து செய்யணும். தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, ஒரு உதவி செஞ்சா கூட சரி பின்னாடி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க, அப்படி உதவி ஒரு எதிர்பார்த்து செய்யணும். ஏசப்பா காசு கூட வாங்காம, ஏசப்பா என்னுடைய வரையில என்கிட்ட வரவங்க காசு கொடுக்க வேண்டாம், இலவசமா ஜீவ ஊற்று கொடுக்கிறாரு. அதே வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருப்பாங்க, அதுலயும் ஏசப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு ஏசப்பா இலவசமாக கொடுக்கிறார்.
இந்த மாதிரி இலவசம் இப்போ ரேஷன் கடையில் 1000 கொடுக்குறாங்கன்னா வேலையாவது ஒன்றாவது போகிற லைன் அடிப்பாங்க. அப்போ ஒரு 1000 ரூபாய்க்கே அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் தாக்கு முடிக்காதது பரலோகத்தில் பேரும் எழுதப்பட்டுரும் ஜீவ புஸ்தகத்தில் இப்போ கூட இலவசமாக தராதுங்க. இப்போ நம்ம ஏன் வேணாம்? அப்போ இதை ஒவ்வொருத்தரும் கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணி ஏசப்பாவுடைய ஆத்ம தாகத்தை நம்ம இதயத்துக்குள்ள ஏற்றிக்கணும். லூக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 23ஆம் அதிகாரத்தை 39ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். இந்த இதுக்கு அர்த்தம் வந்து ஒரு 2 வாரம் அர்த்தம் சொல்றேங்க. அதாவது சுவிசேஷம், அதாவது சுவிசேஷம் வந்து சொல்லணும். அதாவது நீங்க நினைக்கலாம், சரி ஆத்மா தாக்கம் வச்சுங்க, நான் வந்து சுவிசேஷம் சொல்ல போறேங்க அப்படின்னு நிறைய பேர் கண்டிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம், கத்தர் தான் வந்து பிரியமா இருக்கிறாரு. ஆனா சுவிசேஷம் சொல்றதுல நிறைய விதம் இருக்கு. அதாவது இப்போ ஒரு கிதக வழிபாடு பண்றவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா, நீ கும்பிடுறதெல்லாம் என்னப்பா, நீ மனுஷராணி இல்லை, நீ கல்ல கும்பிடுறா, நீ மண்ணை கும்பிட்ற, ஒரு பிசாசு கும்பிடுற அப்படி சொன்னா அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷப்பா. ஆப்பா சொன்னா இது படத்துக்கு எப்படி கொஞ்சுவாங்க. அப்போ நம்ம மேல அவங்க ஒரு கோபம் தரும். அப்போ நம்ம மேல வந்து நம்மளை காயப்படுத்துவாங்க, இல்லை காயப்படுத்த மாதிரி பேசுவாங்க. அப்போ ஒரு காலமும் அவங்க உள்ள கத்தருக்குள்ள வரமாட்டாங்க. அப்போ ஏசப்பா அவர் வந்து நம்ம வந்து ஆத்மதாக சொல்லும் போது யார் சொல்லணும்? அது ஒருவன் கேட்க கடவன். அப்போ ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு கோடீஸ்வரர் உட்கார்ந்து இருக்காரு, ஏசி உட்கார்ந்து இருக்காரு. நீ போய் காத்திருந்து, ஏப்பா நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துருப்பா, ஏசப்பா கூப்பிடா இருப்பா, நீ நாளையில இருந்து ஏசப்பா வந்து வசூலிக்கா இருப்பா, நான் இந்த ஊழியர் சுவிசேஷம் சொல்லலான்னு இருக்கேன், அதனால கூட சொல்றேன். என்ன அப்படியாப்பா, சரிப்பா போப்பா, பின்னாடி நடந்து அப்படியா, லெஃப்ட் ரைட் பேங்க் அனுப்பிச்சுட்ருவோம், அப்படி இல்லை டிக்கி அனுப்பிச்சுட்ருவோம். இதான் உண்மை. அப்போ சுவிசேஷம் எங்க சொல்லணும்? காது உள்ளவன் கேட்கிறவன் சொல்ற மாதிரி. அதாவது யார் இப்போ வந்து ஏசப்பா தேடுறாங்க, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பாடுகள் பட்டு, ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டு, என்னடா வாழ்க்கையை முடிஞ்சு போறதா, நம்ம இருக்கிறது சாகங்கிற நிலைமையில இருக்கும்போது அவங்ககிட்ட சொல்லுங்க உங்க ஒழித்த உடனே அந்த ஏசப்பா வசத்தை அப்படியே விடுவாங்க. அப்படியாப்பா நீங்க ஒன்னும் புதுசாக சொல்ல வேண்டாம், கற்பனை பண்ணி கிரியேட் பண்ண சொல்ல வேண்டாம். ஏசுராஜா உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை மட்டும் சொல்லுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். ஆட்டோமேட்டிக் அவங்க கிறிஸ்துக்குள்ள வந்துருவாங்க. அவங்க சொல்லும்போது அதுதான் ஆத்மதாகம், தேவன் விரும்புகிற அதாவது வேத வாக்கியம் நிறைவேற்றக்கதால் தாகமா இருக்குன்னு சொல்ல அந்த வார்த்தை தான். அப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு தேவனை அறிஞ்சவர், கிறிஸ்தவ அறிஞ்சவர், ஒரு பாஸ்டர் வந்து சுவிசேஷம் சொல்லிட்டாரு. அவர் வந்து கசாப் கடை பண்றாரு, நல்லா தெரிஞ்சுக்க. கசாப் கடை அவர் வந்து வச்சுட்டு இருக்காரு. ஏசப்பா வந்து அவர் தேவ ஊழியர் மூலியமா அவர்கிட்ட பேசியிருக்கிறார். ஏப்பா நீ வந்து கசாப் கடை தப்பு இல்லப்பா, ஆனா எல்லாத்தையும் பரலோகம் கொண்டு போனோம், நீங்க சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு. அப்படி இவர் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ஆத்மதாகத்துல போய் கடையில பார்த்து கறி விட்டுருக்காரு. ஒரு ஆள் வந்து கறி வந்து கூட எடுத்துட்டு கடைக்கு வந்துருக்காரு. ஏப்பா பரலோகம் தோறியா, பரலோகம் தோறியா அப்படிங்கிற கத்தியை காட்டி அவன் என்னடா வந்து கூடையை போட்டு கால் தெரிய ஓடி இருக்கிறான். ஏன்னா ஆளை விட்டா சாமி அப்படின்னு திரும்பி அந்த பக்கம் வரவே இல்லை. அப்போ சுவிசேஷம் சொல்ற விதம் இருக்குது. சுவிசேஷம் நான் முதல்ல சொன்ன மாதிரி விக்கிரக வழிபாடு பண்றவங்க பார்த்து நீ கல்ல கும்பிடுற, நீ பிஏ கும்பிட்ற, விசாசம் கும்பிட்டா கோபம் தான் வரும், ரசிக்கப்பட மாட்டாங்க. பெரிய பிஐபி ஆஃபீஸர் போய் பண்ணி இங்க வந்து நீங்க அடாவடித்தெல்லாம் உள்ள போய் கம்பெனிக்குள்ள உள்ள போய் நீங்களா வாங்க, நான் டேக்ஸ் தர அது தர சர்ச்சுக்கு கத்துக்கு வந்துடும் வரமாட்டாங்க. காது உள்ளவங்க கேட்டுக்கிற மாதிரி திக்கற்றவர்களுக்கு ஏசப்பா அருகில் இருக்கிறாரு. திக்கற்றவர்கள் தான் ஏசப்பா கண்ணோக்கிறார். அப்போ நீங்க முடியாதவங்க, இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏதாவது வழியில வழி கிடைக்காதா, நமக்கு ஒரு தன்னம்பிக்கை புது வாழ்க்கை கிடைக்காதாங்கிறவங்களை போய் நீங்க சந்திங்க. கட்டாயம் ஆத்துமாக்களை நீங்க அறுவடை செய்வீங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லூக்கா 23 அதிகாரம் 19 வசனம் அதுக்கு வாசிங்க. நான் சொல்ற மறுபடியும். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஓகே, இது வந்து என்னடா தாமஸ் வாசிக்கிறது 5ஆம் வார்த்தை சம்பந்தம்லாம் 2ஆம் வார்த்தை வச்சுட்டாரு நினைக்க வேண்டாம். அதாவது ஏசப்பா வந்து உயிர் போகும் தருவாயில் கூட
2 கல்வர்கள் இயேசுபாக்கு இந்த லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று 2 கல்வர்கள் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றான், என்ன சொல்றான், அதான் பாத்தீங்கன்னா 40 வாசிங்க அப்படி தொடர்ந்து. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆமென். இப்போ அந்த வாய்ப்பு பாருங்க, அந்த செகண்ட் அந்த வாய்ப்பு, அதாவது அவன் வந்து அந்த சொல்றான், அந்த சொன்ன செகண்ட்ல நீ கூட பரிசீலனை இருப்பாங்க சொல்லி டக்குனு ஒரு ஆத்மாவை இயேசப்பா ஆத்மதாகத்தை ஒரு புதுசா ஒரு ஆத்மாவை உள்ள விட்டாரு. அப்போ இயேசப்பா மரிக்கும் உயிர் போகும் தருவாயில் கூட ஆத்ம தாகத்தோடு இருந்தாரு. அதைத்தான் வேத வாக்கியம் நிறைவேற்றக்கதாய் தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசப்பா சிலுவையில் சொன்னாரு. இதுதான் ஆத்ம தாகம். இதைத்தான் இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நாமும் நம் அனைவரும் நம் உள்ளத்திலும் இயேசு ஆத்ம தாகத்தை கொடுப்பாராக. நீங்க அதை தக்க வச்சுக்கீங்க. ஜீவ ஊற்று தேடி எங்கேயும் வளைய வேண்டாம். கத்தரத்தில் வாங்க, ஜீவ ஊற்று கொடுப்பார். நாம் எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தோம், எத்தனை வருஷமா கிறிஸ்தவ இருக்கிறது மேட்டர் கிடையாது. எத்தனை ஆத்மாக்கள் நீங்க ஆதாயம் பண்ணிக்கிறீங்க முக்கியம். கிறிஸ்தவங்கிறது பேரு தான், அதை அடையாளமா உருவாக்குறது நீங்க ஜீவபுஸ்தகம் தேர்ந்ததெல்லாம் வந்து நீங்க செயல்படுறத பொறுத்தா இருக்குது. ஆக நீங்களும் ஆத்ம தாகத்தோடு இருங்க. அதைத்தான் தாகமா இருக்கிறேன் என்று இயேசப்பா சிலுவையில சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க ஆத்ம தாகத்தோடு நீங்க செயல்படுங்க. கர்த்தருக்கு அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டு வருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயேசப்பா இந்த பேசுறதுக்கு கர்த்தருக்கு கூட நன்றி தெரிவித்துக். நன்றி.